இன்றைக்கு உங்களுக்கு கிருபையை தந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியுமா என்ற கேள்வி எழுப்புக கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டவர்கள். இயேசு சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தரார்கள் என்று அவரே நம்மை பார்த்து நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது நிச்சயமாய் நாம் அவரை போல மாறுவோம், அவரை போல பரிசுத்தமாய் இருப்போம், அவரை போல நாம் சம்பூர்ணமாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிற நமக்கு அவரே துணையாய் இருக்கிறார், அவரே கேடகமாய் இருக்கிறார். சங்கீதம் 33:20 வாசிக்கிறோம். சங்கீதம் 33:20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவரே நமக்கு துணையா இருக்கிறார், அவரே நமக்கு கேடகமா இருக்கிறார். உங்களுக்கு பாதுகாப்பு அவர் தான், உங்களுக்கு துணை இயேசு கிறிஸ்து தான். நீங்க தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லி வந்திருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாக இருக்கிறார், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். யூதா 21 வாசிக்கிறோம், அவருடைய இரக்கத்தை பெற நாம் காத்திருக்க வேண்டுமா? காலைதோறும் அவருடைய இரக்கங்கள் நமக்கு இருக்கிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் நமக்கு கிடைக்கிறது. அந்த இரக்கத்தையும் அந்த கிருபையை பெற அதிகாலையில தேவ சமூகத்தை நீங்கள் நாடுங்கள், அதிகாலையில கர்த்தருக்கு நீங்கள் காத்திருங்கள். தாவீது சொன்னது போல, நான் காலையில எழுந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். எத்தனை பேர் காலையில ஆயத்தத்தோடு காத்திருக்க போறீங்க? காலையில நீங்க உங்க வீட்டுல கர்த்தரை தேடுவதில் ஆயத்தமாயிருங்க. அதிகாலை நேரத்துல கர்த்தருக்கு நீங்க கொடுத்து பாருங்க, அவருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும், அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும், அவருடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய வரிகளை நாம் அவரோடு கூட பறந்து போவோம். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் இந்த சத்தியத்தை நினைத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமுத்திரங்களை ஒப்பு கொடுங்க. எத்தனையோ நன்மைக்காய் காத்திருந்தோம், அதை விட ஒரு பெரிய காத்திருப்பு இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாய் வரப்போகிறோம். அப்படி வருகைக்கு நாம் ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்மை பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய சரீரத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு அவயவங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய கண்களை தூய்மையாக்குங்க. சினிமா பாடல்கள் காதுகளிலே கேட்கக்கூடாது, அருவருப்பானதை என் கண்கள் பார்க்கக்கூடாது, அருவருப்பான காரியங்களை என் கரங்கள் செய்யக்கூடாது, என்னுடைய கால் தீமையான இடத்திற்கு போகக்கூடாது, என்னுடைய நாவில் தீமையான வார்த்தைகளை நான் பேசக்கூடாது. என்னுடைய நாவை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய உதடுகளை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய சரீரத்திற்கு ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கர் 5:23, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து வரைக்கு காத்திருக்கிற நாம் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியிலையும் நம்முடைய ஆத்துமாவிலையும் நம்முடைய சரீரத்திலும் குற்றமில்லாமல் இருக்கும் பொழுது நாம் அவருடைய வருகையிலே காணப்படுவோம். சீக்கிரமாய் இயேசு வரப்போகிறார். நம்முடைய உபத்திரத்தின் நாட்கள் மாறப்போகிறது, நம்முடைய போராட்டத்தின் நாட்கள் மாறப்போகிறது. யோபு சொன்னது போல, என்றைக்கு எனக்கு மாறுதல் வரும்? நிச்சயமாக மாறுதலை எதிர்பார்த்து வந்திருக்கிற ஆத்துமாவை, மாறுதலை எதிர்பார்த்து வந்திருக்கிற ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்க போகிறார். உங்களுடைய போராட்டத்தின் நாட்கள் முடிவடைய போகிறது, உங்களுடைய உபத்திரத்தின் நாட்கள் முடிவடைய போகிறது, உங்களுடைய தீமையான நாட்கள் முடிவடைய போகிறது. கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார், நன்மை செய்ய தீமை உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புதனாக உம் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்து, அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்து, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே ஒப்பு கொடுத்து சிந்தையோடு பாடுவோம். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களும், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே
எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஐம்பொரு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆண்டவருடைய வருகையிலே போக வேண்டுமானால் சமாதானம் மிகவும் முக்கியம். நாம் யாவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். இயேசுவோடு நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். கரைதறி முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையும் உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்த ஒரு மிகப்பெரிய நோக்கம் உங்களை என்னையும் கரையற்றவர்களாய் மாற்ற, பிழையில்லாதவர்களாய் மாற்ற, பரிசுத்தவர்களாய் மாற்ற, இயேசுவுக்கு ஒப்பாக மாற்ற, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்ற கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். உங்களுக்காக எனக்காக தன்னையே ஜீவப்படியாய் ஒப்பு கொடுத்தார். தன்னையே ஜீவப்படியாய் ஒப்பு கொடுத்தார். நாமும் நம்முடைய சரீரத்தை ஜீவப்படியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்தல் இல்லாமல், தீர்மானம் இல்லாமல் நாம் இயேசுவை போல மாற முடியாது. தன் பிள்ளைகளை உணரும் பொழுது கோபமான காரியங்களை எடுத்து போடுவோம். கோபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் எல்லா குணங்களையும் கெடுத்துவிடும். கோபத்திற்கு இடம் கொடாமல் இருப்போம். எரிச்சலுக்கு இடம் கொடாமல் இருப்போம். கோபமும் எரிச்சலும் எந்த இடத்துல இருக்கிறதோ அங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. ஆவியின் கனியை பார்க்க முடியாது. பிரியமானே, இயேசுவை போல மாற கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கார். சபைக்குள்ளே வைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். சபைக்கு வருவதே இயேசுவுக்காக நாம் மனவாட்டியாய் மாற, இயேசுவின் மனவாட்டியாய் நாம் மாற. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய ரத்தம், உங்களுடைய ஆவியினாலே கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கிறிஸ்துவே, சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் உம்மை போல மாறட்டும், உம்மை போல மாறட்டும் ராஜா. உங்களுடைய நாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்படட்டும் ராஜா. யாரெல்லாம் என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை, பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, இன்னும் என்னுடைய வாழ்க்கை ஒரு இச்சைக்குள்ளே காணப்படுகிறது, இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ளே காணப்படுகிறது சொல்லி ஆண்டவரை தன் பாவத்தை அறிக்கை செய்கிறார்களோ கர்த்தர் அவருடைய நீதிமன்றங்களை மாற்றுங்க. உங்களுடைய ரத்தத்தினால் அவர்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறாச்சா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு பரிசுத்தத்தை தருகிறார். நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. உமக்கு காத்திருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமக்கு காத்திருக்கிற எங்களுக்கு நீர் இறங்குவி. உமக்கு காத்திருக்கிற எங்களை உங்களுடைய வரிகளை எடுத்துக்கொள்ளுவீர். ஆண்டவரே, உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பெரிய காரியங்களை செய்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.